அனைவருக்கும் வணக்கம். இங்க தேவிகா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரே நாள்ல எனக்கு 70,000 தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பணத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. இதனால வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி விபச்சாரத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஒரே நாள் தான். ஒரு 7 பேரோட போறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபா அப்படின்ற வாக்குல இவங்க ஒரு லாட்ஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க மர்மமான முறையில இவங்க இறந்து போறாங்க. இப்ப இந்த கொலையை யார் பண்ணிருப்பா? இந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் இல்லையா? இதனால போலீஸ்காரங்க கைது பண்ணி விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல இவங்க கொலைகாரங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சோ அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில கன்னடத்துல 2025ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கமல் ஸ்ரீதேவி அப்படின்ற இந்த கிரைம் த்ரில்லர் படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ்காரரை நமக்கு காமிக்கிறாங்க. அவர் அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் கால். ஐயா, இந்த மாதிரி MM லாட்ஜில கொடூரமான முறையில ஒரு பெண் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, நீங்க உடனடியா ஸ்பாட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க இவர் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. 501 அப்படின்ற ஒரு ரூம்ல அந்த பொண்ணு இறந்து போய் கிடக்குறாங்க. ரூமை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பொருட்கள் உடைஞ்சு போயிருக்கு. ஸோ இங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால இங்க கொலைகள் நடந்திருக்கலாம் அப்படின்ற யோசனையில அங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுல ஒரு 4 பேரை கைது பண்ணி வைக்கிறாங்க. அதாவது இங்க ஒரு 3 பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த லாட்ஜோட மேனேஜரும் சேர்த்து மொத்தம் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது யாருமே இதை பண்ணல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதனால இவர், அதாவது இன்ஸ்பெக்டர், இந்த கேஸுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அந்த 4 பேரை கொண்டு வாப்போன்னு சொல்ல 3 பேர் தான் வராங்க. இன்னொருத்தர் எங்கேயான்னு கேட்க, சார் அவர் கொஞ்சம் வயசானவர், இவனுங்களை அடிக்கிறத பார்த்தே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் சார், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம், இந்த 3 பேர்கிட்ட முதல்ல விசாரணையை தொடங்கலாமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, அதுல ஒருத்தரோட பேர் மாமு அப்படின்றது, இன்னொருத்தரோட பேரு கமல் அப்படின்றது, 3வதா இருக்கா இல்லையா அவர் மேனேஜர் இருக்கும். ஸோ இந்த 3 பேர்ல யாரா இந்த வேலையை பண்ணதுன்னு கேட்க இந்த 3 பேருமே வாயை திறக்காம மௌனமா இருக்கும் போது இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்க மாமு அப்படின்ற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் முன்னாடி வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணை இங்க கூட்டு வந்தது இந்த நபர் தான். உனக்கு எப்படி அந்த பொண்ணு பரிச்சயோ, நீ எப்படி இங்க கூட்டு வந்த அப்படின்றத ஒழுங்கு முறையதே உண்மையை சொல்லல அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை முடிச்சுட்டு போவேன்னு சொல்ல. சார், நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த விஷயங்கள் எதுவுமே நான் பண்ணல சார், அவங்களுக்கு நான் பண்ணது எல்லாமே ஒரு உதவிதான் சொல்லி பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாரு. இவர் இந்த பெண்கள் எல்லாத்தையும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு தொழில பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு புரோக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப கூட ரோட்ல நின்றுகிட்டு ஒரு நபர்கிட்ட பெண்களோட போட்டோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு இது வேறுமா உனக்கு இவ்வளவு ரேட் ஆகும்பா அப்படின்ற மாதிரி டீல் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பெண் வராங்க. அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டத்தோட ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இதை இவர் கவனிக்கிறாரு. நம்ம ஏரியால யாருப்பா புதுசா இருக்கா, அதுவும் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கிட்ட போய் போன் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆமா உன எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பிடிச்சி போயிடுச்சு, பணம் அப்படின்றது எங்க முக்கியமே கிடையாதுமா, நீ எவ்வளவு டிமாண்ட் பண்ணாலும் தர போறாங்க, நீ உன்னோட போட்டோவை மட்டும் நான் சொல்றவங்களுக்கு அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி போன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை இவங்க கவனிக்கிறாங்க. பட்டுன்னு அவர்கிட்ட எழுந்து, இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, அதுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்காக தான் அதை பண்ணித்தரேன், எனக்கு ஒரு 70,000 தர முடியுமான்னு கேட்க இவருக்கு பயங்கர ஷாக்கு. 70,000மா? நீ நான் என்ன பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணுவேன் அப்படின்றது ஓகே தான், ஆனா 70,000 அப்படின்றது தரதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, நீ வேணா அவனை பண்ணு, நான் என்னோட தொழிலுக்கு உன்னை கூட்டு போறேன், அங்க நீ டிமாண்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம், நான் ஒருத்தங்கிட்ட 70,000 வாங்குறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணு, வேணா அவனை பண்ண, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம பேசிக்கலாமான்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் கூட அப்படின்னா 10,000 ரூபாய். இதனால ஒரு 7 பேரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறாங்க. ஆனா ஒரு 2 நிபந்தனைகளோட. முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பேமெண்ட் அப்படின்றது ஆள் வர்றதுக்கு முன்னாடி UPIல பே பண்ணிடணும், கேஷா கொடுக்க கூடாது. அண்ட் 2வது விஷயம் அப்படின்றது கரெக்டா 9 மணிக்குள்ள இவங்க இங்க இருந்து போயிடுவாங்கன்னு இருக்கும். ஸோ இதுக்கு நடுவுல தான் இவங்க இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண. 1 மணி நேரத்துக்கு 10,000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்குமா, சரிவா நீ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி MM லாட்ஜ் அப்படின்ற இந்த இடத்துக்கு இவர் கூட்டு போக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க மேனேஜர் எதை கவனிக்கிறாரு, பரவாயில்லையப்பா பயங்கரமா நாளா இருக்கே, அப்ப எவ்வளவுப்பான்னு கேட்கும்போது 10,000 இதுக்கு நான் சரக்கு வாங்கியே குடிச்சிட்டு போயிடுவேன். அவர் மௌனமா இருக்கும்போது இவர் ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போறாரு. இந்த ரூம்ல எல்லா வசதிகளும் இருக்கு, உனக்கு தேவையான விஷயங்கள் உனக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும், நீ பண்ண வேண்டியது எல்லாமே அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படின்றதா. உனக்கு ஏதாவது இங்க பர்சனலா தேவைப்படுது அப்படின்னா நீ என்ன கால் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி அவங்கள பலவிதமான ஆங்கிள் போட்டோ எடுத்து அதை இவங்களோட குரூப்புக்குள்ள போட ஆரம்பிக்கிறாரு. நிபந்தனைக்குட்பட்டது அப்படின்ற மாதிரியோ, லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படின்ற மாதிரியோ பல விஷயங்களை போடும்போது இதை அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. சோ நான் இந்த வேலையை தான் சார் பண்ணேன், அது மட்டும் இல்லாம இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ இவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்றது பக்காவா தெரியுது சார். நாங்க ஒரு டைரக்டர் இருப்பார், அவர் பேர் கமல் அப்படின்றது, அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை பிடிக்கிறாங்க. டே என்னடா வேலை பார்த்த, நீ என்னடா அங்க பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க முதல்ல இவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறது. இவரோட நண்பர் இவருக்கு போன் பண்ணி, அதாவது இந்த மாமு கிட்ட
கிட்ட போன் பண்ணி என்னோட டைரக்டர் நண்பர் ஒருத்தன் வருவான், அவனை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்ல இவர் இங்க வரார். ஆனா இந்த மாமு கிட்ட பேசிட்டு அங்க இருந்து அந்த ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்க இவர் போனதுக்கான நோக்கம் அப்படின்றது வேறதான். அவங்களை அடையணும் அப்படின்றதுக்காக இவர் போல. எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. கூட பிறந்தவங்க யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிருக்கலாம். யாரும் இல்லாததால ஒரு மணி நேரம் மட்டும் நான் அவங்க கிட்ட பேச முடியுமா, எனக்கு அது மட்டும் போதும்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. சரி, பணத்தை வாங்கிட்டாங்க இல்லையா, இதனால அவர் சொல்ற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இவருக்கு ஒரு பெரிய பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு கனவு. அந்த கனவு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதலியை வச்சோ ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காதலி அந்த ஹீரோவோட போயிட்டாங்க. சரி, இந்த படமாச்சு நம்மள கை கொடுக்கும்னு பார்த்தா படம் பயங்கர ஃபிளாப் ஆயிடுது. இதனால சுத்தி இருக்க எல்லாருமே இவர் ஒரு ஃபிளாப்பான டைரக்டர், இவர் எதுக்குமே தகுதி இல்லாதவர் அப்படின்னு மாதிரி இவரை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனா பிரசன்ட்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மாமு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். அம்மா, உள்ள போனவன் வேலையை முடிச்சிட்டானா இல்லையாமா, என்னோட அடுத்த கஸ்டமர் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நான் உள்ள அனுப்புவான்னு கேட்க இவங்க இதை சொல்லி இங்க இருக்கிற கம்மலை வெளியே அனுப்பலான்னு ட்ரை பண்ணும்போது இல்லைங்க, எனக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த கஸ்டமர் வந்துட்டு வெளியே போனது ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா, அந்த சமயத்தை நான் பயன்படுத்திக்கலாமான்னு கேட்க இவங்க சரின்னு தலையாட்டினதால வெளியில போய் மாமு கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் காத்துக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல. சோ இவன் போனதுக்கு அப்புறம் தான் சார் அந்த பொண்ணு இறந்து போனா, எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல அந்த சமயத்துலதான் கமலும் இவர் போறதுக்கு முன்னாடியே ஒரு 6 பேர்கிட்ட அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட என்னையா இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா, அங்க போனவன் எல்லாருமே இங்க வந்தாகணும்னு சொல்ல இப்ப ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வராரு. இவர் தான் முதல்ல போனார்னு சொல்லும் போது இவரை பார்க்கும் போதே போலீஸ்க்கு செம்ம கடுப்பாகுது. சாமியார் அப்படின்ற பேர்ல இவ்வளவு கேவலமான வேலைகளை பாக்குறே, உனக்கு எல்லாம் ஏதாவது இருக்கா இல்லையாடா அப்படின்னு மாதிரி திட்ட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவர் தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட போட்டோ தான். சோ அவங்களோட பேர் தேவிகா அப்படின்றது. தேவிகாவை பார்த்ததும் இவருக்கு பிடிச்சி போயிடுது. இதனால ரேட்டை பாக்குறாரு. 1 ஹவருக்கு 10,000, அதிகமா இருந்தாலும் ஒர்த்து தான் அப்படின்னு மாதிரி மாமாவை பார்த்துட்டு இவர் அந்த ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்க அவங்க இவருக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, போன பண்ணு, உனக்காக நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸோட தான் நீ இங்க வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் கொடுத்து அதை போட வச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டார் அப்படின்னு மாதிரியோ இவர் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது அவங்க உயிரோட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது சார். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே மாமோ, சார் அவங்களுக்கு எதுவுமே ஆக கிடையாது சார், இவன் தான் சார் அடிக்கடி கிடைக்கிற கேப்ல எல்லாம் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு இருந்தான்னு சொல்ல கமல் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த நபர் இவங்களை பயங்கரமா இவங்களை ஒரு மாதிரி அலங்கோலப்படுத்திட்டு போக்கிட்டே இருக்கும்போது இவர் அவங்கள போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்னங்க இது ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கீங்க, பரவாயில்லைங்க, இந்த ட்ரெஸ் அழகா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல எனக்கு இதுல உடன்பாடே இல்லை, இந்த பண தேவை அப்படின்ற ஒண்ணு இல்லை அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணிருக்க கூட மாட்டேன் அப்படின்னு மாதிரி அவரை உட்கார வச்சுட்டு மறுபடியும் சாரி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இவரோட கதைக்குள்ளேயே போக ஆரம்பிக்குது. ஒரு ஃபெயிலியர் டைரக்டர் அப்படின்ற ஒரு முத்திரையோட இவரால் வாழ முடியல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவர் சாகணும் அப்படின்ற முடிவில் ஒரு லாரி முன்னாடி விழும்போது இவரோட நேரம்னு பார்த்து லாரி கரெக்டா பிரேக் அடிக்குது. இதனால சாவுக்கு கூட நம்மளுக்கு பிடிக்கல போலியே அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கும்போது பிரசன்ட்ல இன்னொரு கஸ்டமர் வரப்போறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பணம் எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சு. இதனால நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியுமா, நான் அவங்களை அப்புறம் சந்திக்கிறேன்னு சொல்லும்போது வழக்கம் போல இவர் வெளியே போய் காத்துக்கிட்டே இருக்க இங்க வந்தது ஒரு ஆண் கிடையாது, ஒரு பெண். சோ பிரசன்ட்ல அவங்களை விசாரிக்கும் போது அவங்க அழுதுகிட்டே, சார் என்னோட தேவைக்காக மட்டுமே தான் நான் அங்க போறேன்னு சொல்ல இவங்க முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பணத்தை செட்டில் பண்ணிட்டு இங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இன்னைக்கு 1 மணி நேரம் நான் அவனுக்கு பே பண்ணியிருக்கேன், இந்த 1 மணி நேரத்துக்கு நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மாதிரி ரொம்ப கொடூரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரசன்ட்ல சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆணோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதை தாண்டி என்னோட ஹார்மோன்ஸ் இப்படி வேலை செஞ்சது அப்படின்னா நான் அதை யார்கிட்ட சொல்ல முடியும், என்னோட கணவரும் இது புரிஞ்சுக்க மாட்டாரு, வீட்டுல இருக்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனால மட்டுமே தான் என்னோட தேவைக்காக மட்டுமே தான் நான் அங்க போனேனே தவிர அவளை நான் கொலை பண்ண கிடையாது சார் அப்படின்ற மாதிரி லிட்டரலி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க இது பண்ணல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்களை ஓரமா உட்கார வைக்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட இந்த கமல் அவங்கள போய் சந்திச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கமல் உள்ள போகும்போது நிறைய காயங்களோட அவங்க இருக்காங்க. அந்த காயங்களுக்கு மருந்து போடணும் அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ஷாப்ல தேவிகா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது டிஞ்சர் பேண்டேஜ் அப்படின்ற எல்லாத்தையும்
வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இவர் அவங்களுக்கு போட்டு விட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட கதைக்குள்ள மறுபடியும் போக ஆரம்பிக்குது. இவர் சாகணும் அப்படின்னு மாதிரி போனா கூட இவரோட துரதிருஷ்டம் சாவு வரல இல்லையா, இதனால ஒரு இடத்துல உட்காந்து விஷ பாட்டில வாங்கி அதை குடிச்சிட்டு சாகலாம் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா இவரோட நண்பர் அங்க வரார். இவரை பாக்குறாரு பயங்கர கோபத்தோட, டேய் என்ன வச்சு படம் பண்ணுவேன்னு பார்த்தா வேற எவனோ ஹீரோ வச்சு படம் பண்ண, இப்ப தோத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கல, இது உனக்கு தேவைதாண்டா அப்படின்னு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க நண்பன், அதாவது இந்த கமல் ஒரு மாதிரி ஜோன்ல இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு என்னடா உன் வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட கொட்டி தீக்கணும் அவ்வளவுதானே, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அப்படின்னு மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க தேவிகாவோட போட்டோ காமிக்க 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாடா, நீ இவகிட்ட போற அப்படின்னா உன்னோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் சொல்ல இவர்கிட்ட பணம் இல்லை. இதனால இவரோட நண்பரை அரேஞ்ச் பண்ணி அங்க அனுப்பி வைக்கும் போது அங்க போன மனுஷனுக்கு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க கூடாது, இவங்க கிட்ட ஒரு சோகம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அதுதான் இங்க வந்து நிக்குது அப்படின்னு மாதிரி இருக்கும். இப்போ இந்த சமயம் பார்த்து இறந்து போனவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கத்தியில இவனோட கைரேகை, அதாவது கத்திரிக்கோளால அவங்க குத்தப்பட்டிருக்காங்க, அதுல இவனோட கைரேகையும் பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த ஸ்ட்ரகிள், அவங்க மேல சில இடங்கள்ல இவனோட கைரேகையும் இருக்கு. இவன் தான் கண்டிப்பா பண்ணிருக்கு, எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போது இந்த போலீஸ்காரங்க ஒரு மாதிரி சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, இவன் தான் இதை பண்ணியிருக்கான், இங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமலோ, நான் இதை பண்ணவே கிடையாது சார், அவங்கள கொலை பண்ணதுக்கான அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு மாதிரி எவ்வளவு அடி வாங்கினாலும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயத்துலதான் இந்த 6 பேரோட ஒரு 18 வயசு பையன் நின்றுட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஆமா, அவனுக்கு வயசு என்ன, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி அவனை அடிச்சு விசாரிக்கும் போது அந்த சமயத்துலதான் இவனோட பிளாஷ்பேக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவனுக்கு இந்த கட்டுப்படுத்த முடியாத காம உணர்ச்சி அப்படின்றது தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு மாதிரி டாக்டர் கிட்ட போக, தம்பி உனக்கு இந்த பிராக்டிகலா பண்ண அப்படின்னா தான் இதுல இருந்து வெளியே வர முடியும், அவனை பண்ணு, நான் இந்த மாமாவோட நம்பர் தரேன், நீ அவர்கிட்ட போப்பாருன்னு சொல்ல அது மூலமா தான் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இவன் அந்த ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கு. அவங்களுக்கு பார்த்தது ஒரு மாதிரியா இருக்கு. தம்பி என்னப்பா வேணும், ரூம் பாயான்னு கேட்க, இல்லைங்க நான் கஸ்டமரு, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா அதுல போய்கிட்டே இருக்கும்போது அவங்க தள்ளி கிள்ளி விடணும்னு பாக்குறாங்க. சின்ன பையனாச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்க, ஆனா அவங்களோட பண தேவை அப்படின்றது உயர்ந்து நிக்குது. இதனால அதுக்கு அலோவ் பண்ணி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான். சோ இதுதான் இங்க நடந்தது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கிட்ட சொல்லும் போது தலையில 2 அடி வைக்கிறாரு. படிக்கிற வயசுல படிக்கிறதை விட்டுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை இன்னொரு தடவை இந்த மாதிரி மாட்டேன்னு வையன், அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டி உட்கார வைக்கும் போது அடுத்ததா ஒரு 2 கஸ்டமர் ஒரே நேரத்துல போயிருக்காங்க. தேவிகா கிட்ட கால் பண்ணி, அம்மா ஒரு 2 பேர் வரானுங்க, என்ன பண்ணாலும் ஒன்னதான் பண்ணுவானுங்களா, சரி ஒரே நேரத்துல உனக்கு நிறைய சம்பாரிச்ச மாதிரி இருக்குமே, உனக்கு ஓகேனா மட்டும் சொல்லுமா, நான் அவனுங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லும் போது இவங்க சரின்னு தலையாட்டுறாங்க. 2 பேருமே ஊர்ல பல இல்லீகலான வேலைகள், கிட்டத்தட்ட ஒரு ரவுடி ரேஞ்சுக்கு இருக்கானுங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். பயங்கர போதையோட உள்ள போகும்போது, நாங்க காசை கொடுத்துருக்கோம், நீ நான் சொல்ற விஷயங்களை பணிதானே ஆகணும் அப்படின்னு மாதிரி அவங்களை குடிக்க சொல்றது, தம்படிக்கு சொல்றது அப்படின்ற விஷயங்களை பண்ணும்போது அவங்க தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதனால அவங்கள போட்டு அடிச்சு 2 பேரும் அவங்கள அணுவா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய காயங்களோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க இந்த கமல் இருக்கா இல்லையா, அவங்கள போய் மறுபடியும் சந்திக்கிறாரு. நிறைய காயங்களோட அவங்க படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே புரியல, இது எல்லாத்தையும் நீங்க எதுக்காக பண்ணணும், தன் காலையில இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியான முறைகளை நீங்க இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கான தேவை என்ன, அவ்வளவு ஆசை எரிப்பே கிடக்குதா உங்களுக்கு அப்படின்னு மாதிரி கேவலமான வார்த்தைகளாலையும் திட்டி பார்க்க அவங்க கோபப்படுறாங்க. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காரும் போது இன்னொரு கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உனக்கு எல்லாம் ஓகே தானமா, நான் அனுப்புவாமான்னு கேட்க இவங்க சரின்னு தலையாட்டினதும் இங்க இருக்கிற டைரக்டருக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உடம்புல இவ்வளவு காயங்கள் இருக்கு, இன்னொரு ஆள் உள்ள வராரு அப்படின்றத நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க, அப்படி உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை, அதை என்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமான்னு கேட்க இவங்க அந்த சமயத்துலதான் என்னோட பேர் தேவிகா கிடையாது ஸ்ரீதேவி அப்படின்ற மாதிரியும் அது இவங்களோட உண்மையான ரீசன் என்ன அப்படின்றதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்கு, ஆனா கணவர் அப்படின்றவர் கூடவே இல்லை, இவங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாருன்னு இருக்கும். சோ அவர் ஒரு ஜோன்ல வாழ்ந்துகிட்டே இருக்கு. இவங்க தன்னோட குழந்தையோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையோட ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் குழந்தை வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பில்டிங்ல 2 பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சுத்தியல் அடிக்கும் போது சுத்தியல் அப்படியே கழண்டு வந்து இவங்களோட குழந்தையோட தலையிலேயே அடிச்சு பொத்துன்னு விழுந்து போக குழந்தை சுயநினைவு இழந்து போயிடுது. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் கிளாட் ஆயிருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 லட்சம் தேவைப்படும், அண்ட் உடனடியாக கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அந்த பில்டிங் ஓனர் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. எங்களால எதுவும் பண்ண முடியாதுமா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்ல இவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் காசை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களால
ஆல்மோஸ்ட் ஒரு 5,30,000 ரெடி பண்ண முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 70,000 மட்டும் பாக்கி இருக்கு. இதனால இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கேட்டு பாக்குறாங்க. அவங்க பணம் இருந்தா மட்டும்தான் இந்த ஆபரேஷன் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னதால உடஞ்சு போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் மாமு உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. தப்போ ரைட்டோ நம்மளோட உடம்பை வித்தாச்சு, நம்மளோட குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் காலையில இருந்து இது வரைக்கும் இந்த வேலைகள் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை இவங்க கமல் கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கும்போது கமலோட கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. யார் யாரோ எப்படி எல்லாமோ வாழணும் அப்படின்னு மாதிரி இருக்காங்க. உங்களோட குழந்தைக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிரேட்டா இருக்குங்க. ஆனாலும் உங்களோட உடம்பு இப்போ ஒத்துழைக்கல. நீங்க வாங்க நம்ம எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது இவங்க காலையில இருந்து இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பணத்தை கேட்டுதான் அலைஞ்சிருப்பாங்க. ஏன் இந்த கமல் கிட்டே இவர் அதுக்காக உள்ள வரல அப்படின்றது தெரிஞ்சதும் பணம் கேட்டிருப்பாங்க. இவர்கிட்ட ஒரு 700 ரூபாய் கூட இல்ல, 70,000 எங்க நான் போறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. இப்போ ஒரு கஸ்டமர் வர போறாரு, அதுக்கப்புறம் இவங்க இங்க இருந்து போக போறாங்க. இதனால எனக்கு வேற வழி கிடையாது, நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கட்டாயத்தின் பேர்ல அவரை அங்க அனுப்பி வைக்கும் போது இங்க ஒரு வயசான நபர், அதாவது செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஒண்ணுமே உடம்புக்கு முடியல அப்படின்னாலும் ஆசை அப்படின்றது இவருக்கு நிக்கவே கிடையாது. ஒரு மாசம் சம்பளம் 10,000, அந்த ஒரு மாச சம்பளத்தை கொடுத்து இவர் இவங்களை 1 மணி நேரம் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள பொறுமையா நடந்து போக்கிட்டே இருக்கும்போது இங்க கமல் இருக்கா இல்லையா, அந்த மாவு பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தேவிகாவால நமக்கு நிறைய வருமானங்கள் பா அப்படின்ற மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு கண்ணுக்கு தெரியறது எல்லாமே தேவிகா பட்டுக்கிட்டு இருக்க வருத்தங்கள் தான். சோ அதை நினைச்சு இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேல போன வயசானவர் போன் பண்ணி, யோ இங்க என்னையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிக்க வேகமா போய் பார்க்கும்போது கொடூரமான நிலையில அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் அந்த வயசானவர் தான் கொலை பண்ணிருப்பார் அப்படின்னு மாதிரி கமலும் அங்க இருக்கிற அடிக்கணும்னு போகும்போது மாமு தடுக்கிறாரு. ஏய் நீ தானடா கடைசியா பார்த்துட்டு வந்த, இந்த வயசானவரால எந்திரிச்சு கூட நிக்க முடியல, இவர் எப்படி இந்த கொலை பண்ணிருப்பார் அப்படின்னு மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள சண்டையாக அந்த சண்டையோட காரணம் தான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னுகிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் நாயகன் விசாரிச்சதுக்கு அப்புறமா இந்த வயசானவர் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு அந்த கமல் பண்ணிருக்கணும், இல்ல இந்த மாமு பண்ணிருக்கணும் அப்படின்னு மாதிரி இவங்க கூட இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கமலுக்கு தான் எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்க டச் ஆகிட்டே இருக்கு. அவன் படம் எடுக்கணும், இதை வச்சு ஒரு படமா ஏன் டெவலப் பண்ணிருக்க கூடாது, அதனால கூட அவங்கள கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு மாதிரி கிரைம் சீனு கூட்டு போய் என்னடா பண்ண, நீ எப்படா அவங்கள பார்த்த அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ தான் இதை பண்ண அப்படின்னு மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியுது, நான் இங்க கூட்டு வந்து நீ தப்பிக்க ஓட ட்ரை பண்ண, போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போக்கிட்டே இருப்பேன். இது நடக்க கூடாது அப்படின்னா நீ இந்த உண்மைகள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாகணும், ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன் அப்படின்னு மாதிரி அமைதியா அவர் உட்கார வைக்கும் போது நாயகன், அதாவது இந்த போலீஸ்காரர் சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த லாட்ஜுக்கு எதிரில் ஒரு கேமரா இருக்கு, அது இவரோட கண்களுக்கு பட ஆரம்பிக்குது. என்னையா அந்த கேமராவை பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்கும்போது, சார் எதிரில் இருக்குது அப்படின்றதால நாங்க கேஷுவலா கடந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதை பார்த்தலான்னு சொல்லும் போது இங்கதான் ஒரு பயங்கரமான விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க இந்த கேஸை விசாரிச்சது மூலமா இந்த கொலையை யார் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு நபரை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த தேவிகா, அதாவது ஸ்ரீதேவியோட போட்டோ காமிச்சு இவங்களை தெரியுமான்னு கேட்க, தெரியாது சார். உடனே அடுத்த போட்டோவை காமிக்கும் போது அவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அவர் தேவிகாவோட கணவர். சோ இதை ஏன் அவர் தெரியாதுன்னு சொன்னார் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை, நாங்க பிரிஞ்சு வாழ்றோம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரி ஒத்துக்கிட்டோம். அன்னைக்கு நைட்டு நீ எங்கப்பா இருந்தேன்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் படத்துக்கு போயிருந்தேன்னு சொல்ல எதிரில இருந்து ஒரு சிசிடிவி கேமரா எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை காமிக்கிறாங்க. இவங்க, அதாவது தேவிகா இருந்த அடுத்த ஒரு ஃப்ளோர்ல இவர் இருந்திருக்கார். இவங்க பால்கனில கமல் கூட பேசிட்டு இருக்க விஷயங்களை அவர் கவனிக்கிறாரு. பயங்கர கோபத்தோட அப்படியே உள்ள போக்கிட்டே இருக்க, சொல்லுப்பா இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க, அவனை உண்மையை சொல்லல அப்படின்னா இந்த இடத்துல உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி மிரட்ட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் தேவிகா, அதாவது ஸ்ரீதேவி தன்னோட குழந்தைக்கு பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்க கணவருக்கு போன் பண்றாங்க. அவர் இந்த லாட்ஜில் உட்காந்துக்கிட்டு மனைவியோட போன் எடுக்காம மது போதையில சீட்டாடிக்கிட்டு தன்னோட நண்பர்களோட இருக்கும்போது மேல இருந்து பயங்கரமான சத்தங்கள், பெண் கத்துற மாதிரியான சத்தங்கள். யோ இது பழைய லாட்ஜ் அப்படின்னு இருந்தாலும் அப்படி இப்படின்னு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறான், வேலையை பாரியா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர்கள் இவர் அப்படியே அந்த ஜோனுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு ஒரு 8:30 மணி வாக்குல இவர் பால்கனி போகும்போது மேல தன்னோட மனைவி ஒருத்தரோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ காலையில இருந்து இவர் கூட தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட உள்ள போக ஆரம்பிக்க கமலை தேடி பாக்குறாரு, எங்கேயுமே இல்ல. ஓ இந்த தொழிலுக்காக தான் என்ன பிரிஞ்சு வாழ்றியா, உனக்கு இதுதான் வேணுமா, எத்தனை ஆண்கள் கூட நீ இருந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு
பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க மனைவி குழந்தைகளை பார்த்துக்க முடியாம ஓடி போன உன மாதிரி ஒரு கணவன் இருக்கும்போது நான் இந்த தொழிலுக்கு வராம எந்த தொழிலுக்குடா போவேன் அப்படின்னு மாதிரி அவங்களும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கு. இங்க ஒரு கொடூரமான சண்டை நடந்துகிட்டே இருக்கு. தலையில இருந்து இவங்களுக்கு பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும்போது உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லலான்னு போக இவர் கேட்கக்கூடிய நிலைமையில இல்ல. இதனால அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து பயங்கரமா அவங்கள குத்தி கொலை பண்ணிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சதோ பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டார். அதுக்கப்புறமா தான் வயசானவர் உள்ள வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ என்னோட மனைவி வேற ஒருத்தனோட இருந்ததை பார்க்க முடியல, அதனாலதான் நான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லும் போது கமல் இருக்கா இல்லையா, என்ன நடந்தது அப்படின்றது தெரியாம நீ என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க. போலீஸ்காரங்க எல்லாரும் துரத்து விடுறாங்க. இதுக்கு காரணமானவரை கைது பண்ணும்போது கமல் இருக்கா இல்லையா, ஒரு ஃபிளாப் டைரக்டர் அப்படின்ற ஒரு டேக்ல இருக்காரு. இந்த விஷயத்த அப்படியே ரியல் லைஃப்ல இருக்கிறத படமா எடுத்து இவர் ஒரு ஹிட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா இவருக்கு பேரும் புகழ் எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. இறந்து போன ஸ்ரீதேவியோட குழந்தைய இவர் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட அம்மா இருக்காங்க இல்லையா, என்னோட வாழ்க்கைக்குள்ள வரல அப்படின்னா என்னோட வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும். உன்னோட அம்மா என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி இவங்களோட குழந்தைய, அதாவது இவரோட குழந்தைய அவங்கள பாவிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.